இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக இந்த வேளையிலும் நாம் கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். கடந்த சில வாரங்களாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையில பலவிதமான காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். முக்கியமாக especially we have been studying from the previous week's profile of an established person. All right, ஸ்திரப்பட்ட மனிதனின் விவர குறிப்புகள் என்ன? That is where we are concentrating, but we have taken from Psalms 112. சங்கீதம் 112 நாம் எடுத்து இந்த வசனங்களை நாம் தியானிக்கிறோம். And we have seen the definition of a person who is called to be established. All right, Bible is talking in different places about being established, strengthened. That's what we read in 1 Peter 5:10. 1 பேதுரு 5:10 நாம் வாசிக்கிறோம். நாம் பலப்படுத்தப்பட்டு அல்லது ஸ்திரப்படுத்தப்பட்டு பலப்படுத்தப்பட வேண்டும், நிலைநிறுத்தப்படுவதாக, சீர்படுவதாக என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. It's what God desires. God desires us to be established. நாம் ஒவ்வொருத்தரும் பலப்பட்டு, சீர்படுத்தப்பட்டு, ஸ்திரப்பட்டு நாம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். And this is very important because in the time of crisis, all right, in the time of crisis, in order for us not to be shaken easily, we need to be established in the Lord. இந்த நம்மை நெருக்கி வருகிற பலவிதமான குழப்ப சூழ்நிலைகள், பலவிதமான வேதனை நிறைந்த காரியங்கள் நம்மை நெருக்கும் பொழுது அதிலிருந்து நாம் ஸ்திரப்பட்டு இருப்பது, அது தாக்குதலுக்கு இரையாவதபடிக்கு நாம் ஸ்திரப்பட்டு இருப்பது இவ்வளவு முக்கியம் என்று இந்த வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். Now the Bible says, Jesus said, in the world you will have tribulations. ஆண்டவர் சொன்னார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. Tribulation comes to various ways. உபத்திரவங்கள் என்பது பலவிதமான கோணங்களிலே, பலவிதமான வடிவங்களிலே, தோற்றங்களிலே நம்மை தாக்கும்படியாக வருகிறது. They appear in different disguises and different various formats. Tribulation comes. But how are we going to handle the tribulations? The times of trials, the times of testings. இந்த சோதனை காலங்களில, நம்மை நெருக்கி வருகிற காலங்களில எப்படி அவைகளை நாம் கையாளுவது? How are we to handle them? Now the Bible gives us a clear guidance. வேத வசனத்துல தேவன் நமக்கு தெளிவான குறிப்புகளை அவர் தந்திருக்கிறார். And he has given, and we need to understand. இவைகளை நாம் சரியான முறையில் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமான காரியம். So we are going to study and continue to study because we have already established about this person, all right, the importance of person who need to be established. And the last thing that we saw, all right, the character of the established heart. அதாவது ஸ்திரப்பட்ட மனிதனுடைய பண்புகள் என்ன, என்ன விதமான அவனுடைய அடையாளங்கள் என்ன? So number one, we have seen, முதலாவது நாம் பார்த்தது, okay, we are going to look at, let me share the screen for you. Okay, all right, just hold on. Just hold on. I need to put back the screen sharing. Just hold on a minute, okay? Get these things done. Yeah. Let me. Just move on. Wait for a moment. So we can understand, the last week we have established a little bit about this characteristic of an established person. How to identify, how to know, all right, if I am established. நாம் ஸ்திரப்பட்ட மனிதனாக இருக்கிறேன் என்று எப்படி அறிந்து கொள்வது? அதனுடைய அச்சு அடையாளங்கள் என்ன? What are the living examples of these established persons? நான் மூன்றாவதாக நாம் பார்த்தது, okay, an established heart delights in the law of the Lord. ஸ்திரப்பட்ட மனிதன் கர்த்தரின் கட்டளைகளில் மிகவும்
பிரியமாக இருக்கிறான். That's what we have read in the scripture. இதுக்கு முன்னால இந்த வசனங்களை நான் பார்த்தோம். A person who loves and delights in the law of the Lord. கர்த்தருடைய வார்த்தையில் ஒருவன் அன்பு கூர்ந்து கர்த்தருடைய வசனத்தில் அவன் பிரியமாக இருப்பான் என்பதை நாம் வாசித்தோம். So in order for me to be established in the Lord, என்னை நான் ஒரு ஸ்திரப்பட்ட மனிதனாக நான் வைப்பதற்கு மிக முக்கியமானது இட்ஸ் the word of God. கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஸ்திரப்படுத்த வைக்கிறது. And without the word, that's what Jesus said, man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. மனிதன் அப்பத்தினால மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கர்த்தர் சொன்னார். Now this is the reason, because in order for me to establish, I need the living word of God. நான் என் வாழ்க்கையில ஸ்திரப்பட்டு இருப்பது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை எனக்கு அவசியமாக இருக்கிறது. I need the living word. I need the living word. எனக்கு உயிருள்ள வசனங்கள் எனக்கு தேவையாக இருக்கிறது. Now, God has made many living things around us for our food. All right? நம்முடைய உணவுக்காக தேவன் படைத்த பல படைப்புகள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் உயிர் இருக்கிறது. There is a plant life, there is animal life, all right? And there is life in the water. Okay? நமக்கு ஆண்டவர் படைத்த படைப்புகளை கவனிங்களேன். தானியங்கள், சரிங்களா, காய்கறிகள், மிருக ஜீவன்கள், பறவைகள், இது எல்லாத்துலயும் உயிர் இருக்கிறது. தேவன் நமக்கு ஆகாரமா கொடுத்திருக்கிறார். But you see, when these things, once you slaughter, once you cook, whatever it may not, it dies. But it just gives strength for our living body. நாம் உண்ணுகிற உணவுகள், சாப்பாடு, அது காய்கறிகளா இருக்கட்டும், அது இறைச்சிகளா இருக்கட்டும், மாംசமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதை கொள்ளும் பொழுது சாகிறது. சரிங்களா? அதை நான் சாப்பிடும் பொழுது நம்முடைய உடலுக்கு பிரயோஜனமாகிறது. But God's word never dies. தேவனுடைய வார்த்தை அழிவது கிடையாது. It is ever living. So the moment we take the word of God, it's giving us established strength. கர்த்தருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு நிலவரமான ஒரு பலத்தை அவர் தருகிறார். And so how can a person be established? ஒருவன் ஸ்திரப்படுத்தப்படுவது எப்படி? It is the law of God. So a person who's established, all right, ஒருவன் ஸ்திரப்பட்ட மனிதனாக இருப்பான் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அவனுக்குள்ளாக தாகமும் அன்பும் இருக்கும். A person who has established his heart, or an established person will always love the law of God, the word of God. கர்த்தருடைய வார்த்தையை அவன் அதிகமாய் நேசிப்பான். Jesus said, if you love me, keep my commandments. ஆண்டவர் சொன்னார், என்ன நீங்கள் நேசித்தால் என் வார்த்தையை கைக்கொள்ளுங்கள். All right? And he that listens to him listens to the Father. அவருக்கு செவி கொடுப்பவர்கள் பிதாவுக்கு செவி கொடுக்கிறார்கள். இயேசுவுக்கு செவி கொடுக்கிறவர்கள் பிதாவுக்கு செவி கொடுக்கிறார்கள். And in Hebrews states that today the Son, God is speaking to us through his Son. இவரையில வாசிக்கிறோம், தேவன் இன்றைக்கு அவருடைய குமாரன் மூலமாக தேவன் பேசுகிறார். In the former days, God spoke through various manners, all right, through prophets and through various means. But today he speaks to us through the Son. அந்த நாட்களிலே தேவன் தீர்க்கதரிசி மூலமாகவும் வகவையாகவும் பங்கு பங்காகவும் அப்பே திருவலம் பற்றினார். இன்றைக்கு குமாரன் மூலமாய் திருவலம் பற்றுகிறார். And how does Jesus speak to us? Is through his word, because the word is the Lord. கர்த்தருடைய வார்த்தை தான் தேவன். சரிங்களா? ஆகவே தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவர் நம்மிடத்தில் பேசுகிறார். So when we love the word, we love God. That is how we show our love toward God. தேவனிடத்துல நாம் அன்பை எப்படி காண்பிக்கிறோம்? எப்பொழுது நாம் தேவனோட வார்த்தையை நேசிக்கிறோமோ அதன் மூலமாகத்தான் தேவனை நேசிக்கிறோம். Nobody can say, all right, I love God, and then you don't even touch the word. ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லியோ அவரோட வார்த்தை தொடாதிருக்கிறவன் அவன் உண்மையில நேசிக்கவில்லை. And this is the test. All right? இதுதான் நமக்கு பரிசோதனை. And we need to know the word of God. God and his word are one. தேவனும் அவரோட வார்த்தை ஒன்று. So and when a person has an established, all right, he loves. Nobody need to tell you, you got to read the Bible. நீங்க வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசித்தீங்களா, பைபிளை வாசித்தீங்களா என்று கேட்கவே தேவையில்லைங்க. ஏன்னா உங்களுடைய இருப்பு, உங்களுடைய இருதயத்துல தேவனை நீங்கள் அதிகமா நேசிக்கிறதுனால இந்த வார்த்தைகள் எப்பொழுதும் உங்களுக்குள்ளாக அது ஒரு தாகத்தோடும் ஏக்கத்தோடு நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். There will be a unseasoned thirst and hunger within you.
where you yourself desire. Personally, you are driven by that love, by that deep-rooted love toward the word of God. தேவனுடைய வார்த்தை நாடுவதற்கும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் நீங்கள் தானாகவே அதை வாஞ்சித்து செல்லுவீர்கள், எந்த ஒரு வற்புறுத்தல் இல்லாமல். So you go to check, are you established based on this test? இந்த பரிசோதனைகளை வைத்து பார்த்து நீங்க உண்மையாகவே கருத்திற்குள்ளாக ஸ்திரப்பட்டு இருக்கிறீர்களா? If these things are lacking, then you better do something to establish yourself. இவைகள் உங்களோட வாழ்க்கையில குறைவுபட்டிருந்தால் உங்களை ஸ்திரப்படுத்த நீங்கள் கண்டிப்பாக சில காரியங்களை செய்ய வேண்டும். Now this we have seen last week. கடந்த வாரத்துல இவைகளை என்ன பார்த்தோம்? Secondly, an established heart is one rooted and grounded in the things of God. இரண்டாவது நான் பார்த்தது, ஸ்திரப்பட்ட இருதயம் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் வேரூன்றி இருக்கும். It is always established. It is rooted. Not only just read, but you're rooted. You are very, very established in the things of God. தேவனுடைய காரியங்களிலே நீங்கள் வேரூன்றி ஆழமாக இருக்கிறீர்கள். And it takes time, it takes meditation, it takes study. கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை படித்து அது புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். All right, we need to understand. We need to understand. That's why we go to pray. God, give me a heart of understanding. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளத்தக்கதான எண்ணங்களை எனக்கு தாரும், என்னுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறவும். Remember, when we pray, the Spirit of God will help us, because the Bible says the Holy Spirit will lead us into all the truth. வேத வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை எல்லா சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறவராய் இருக்கின்றார். All right, so we need to be rooted. We cannot be tossed to and fro by the winds of doctrine. பலவிதமான உபதேசங்கள் இன்னைக்கு எங்குமாக பரவி கொண்டிருக்கிறது. எப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையில வேரூன்றி இல்லாமல் இருக்கிறோமோ சரியான முறையில நாம் கண்டிப்பாக இங்கும் அங்குமாக இழுக்கப்படுவோம். We can be pulled and tossed to and fro, all right, by various kind of doctrines when we are not rooted and grounded in the things of God. தேவனுடைய காரியங்களிலே நாம் வேரூன்றி இருக்க வேண்டும். Everything that God desires, everything that is related to God, தேவனை சம்பந்தப்படுத்த எல்லா காரியத்திலையும் நாம் வேரூன்றி இருப்பது மிகவும் முக்கியம். இது மிகவும் முக்கியம். All right, you're not a wishy-washy Christian. நீங்க சரிங்களா, இந்த பக்கம் அந்த பக்கமோ நீங்க ஆடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் அல்ல, நிலையாக உறுதியாக இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள். This is another characteristic. And then we saw, அடுத்ததாக நான் பார்த்தது, it takes a person with an established heart to fulfill God's purpose. இருதயத்தில ஸ்திரப்படுத்தப்பட்ட மனிதன் மட்டுமே தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிற மனிதனாக இருக்க முடியும். அவன் மட்டும்தான் கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்ற முடியும். So in order for me to fulfill the call of God, the purposes of God in my life, I need to be established. தேவனுடைய விருப்பங்களையும் தேவனுடைய திட்டங்களையும் நான் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு இருந்தால் எனக்குள்ளாக நான் ஸ்திரப்பட்டு இருப்பது மிக முக்கியமான காரியம். Only then we cannot be shaken. அதுதான் நாம் ஒருபோதும் அசைக்கப்படாமல் இருப்போம். Jesus said, I came to do the will of the Father. என் பிதாவின் சித்தத்தை நான் செய்யவே வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். Despite he was actually in every way, Jesus was hindered. All right, he was blocked, he was opposed, but he set his heart. He came to do the will of the Father. ஆண்டவர் இயேசு இருந்த நாட்களிலே அவர் தேவனோட விருப்பத்தை செய்ய தோடாதபடிக்கு தடங்களாக வந்த காரியங்கள் பலவிதமான காரியங்கள். ஆனால் என்ன சொல்லுகிறது, அவர் பிதாவின் சித்தத்தை செய்வேன் என்று அவர் சொன்னார். You remember when he was talking to the women at the well in Samaria, சமாரிய ஸ்திரியோடு ஆண்டவர் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார். In that he said, when the disciples came, all right, and brought food to him, சீடர்கள் சாப்பாடு கொண்டு வந்தார்கள் அவர்கிட்ட கொடுக்க. And Jesus said, okay, I have eaten. ஆண்டவர் சொன்னார், நான் சாப்பிட்டு விட்டேன். And the disciples said, when did you? All right. And Jesus said, he has a food that they didn't know. ஆண்டவர் சாப்பிட்ட சாப்பாடு அவங்களுக்கு தெரியாது. What did Jesus say? ஆண்டவர் என்ன சொன்னார்? My will is to do, my need is to do the will of the Father. பிதாவின் சித்தத்தை செய்வது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. Okay, my food is to do the will of the Father. என்னுடைய ஆகாரம் தேவனுடைய விருப்பத்தை செய்வதே. My desire is to do the will of the Father.
என்னுடைய விருப்பம் தேவனுடைய காரியத்தை செய்வதே. All right, the purpose of God. Once you are established, nothing can stop you from doing what God desires. உங்க வாழ்க்கையில நீங்கள் ஸ்திரப்பட்ட மனிதனாக இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய விருப்பத்தை செய்யாமல் இருக்க முடியாது. எதுவுமே தடங்கல் பண்ணவும் முடியாது. At any cost, you will pursue, even though it may require, all right, to lose your life. உங்களுடைய ஜீவனை நீங்கள் பறிகொடுக்க வேண்டியதாக இருந்தாலும், you will constantly and you will echo the same words that the Hebrew children, Shadrach, Meshach, and Abednego in Babylon, they say to the king, all right, our God is able to deliver us. Even if it does, it doesn't matter. Even if we are not delivered, all right, it doesn't matter. நாங்கள் அக்னியிலிருந்து எடுக்க தப்பித்துக் கொள்ளப்பட இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் உங்களுடைய சிலைக்கு கீழ்ப்படைய மாட்டோம். And then they establish, and they also establish themselves, all right, they will not be defiled by the food of the food provided from the palace. அரண்மனையிலிருந்து கொடுக்கப்பட்ட ஆகாரத்தினால தங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். And throughout the Bible we can see men and women, all right, who stood firm in the things of God. தேவனுடைய காரியத்துல மிக உறுதியாக இருந்த மனிதர்களை நாம் பைபிள் முழுவதுமா பார்க்கிறோம். So we can see the secret of them being established in the things of God. தேவனுடைய காரியத்தில் அவர்கள் ஸ்திரப்படுத்தப்பட்ட மனிதராக இருந்ததனால அந்த காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். Now let us look today, all right, the blessings of an established heart. We are still reading 112 Psalms. சங்கீதம் 112 இருந்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். All right, I believe you have gone through. All right, நீங்கள் கண்டிப்பாக வாசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். So let us look at, all right, the blessings of an established heart. ஸ்திரப்பட்ட மனிதனின் ஆசீர்வாதங்கள் என்ன? Let me tell you, Christians all over I've seen, they are praying so hard, God bless me, God bless me, God bless me. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கதறுகிற பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். Now I want you to know this. In the Bible, yes, there are people who pray, God bless me. All right? And many a time when they did that, they did not have, they only had the basic Bible. Just the old Moses, the law of Moses. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும் என்று சொன்ன மனிதர்கள், even David, தாவீது நாட்கள்ல கூட அவர்களுக்கு இருந்த கையில் இருந்த வேத புஸ்தகம் என்ன? அந்த நியாயபரமான புஸ்தகம். Nothing else. All right? They did not have many other things. But then they pray, God bless me, என்னை ஆசீர்வதியும். Then we learn, all right, especially in Psalms and many other scriptures, if a person can fulfill certain things, because God has placed his blessing within that. ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அதற்குள்ளாக வைத்திருக்கிறார். Just like, all right, if a person wants an apple, God has put the apple in the seed. ஒரு மனுஷனுக்கு ஆப்பிள் வேணும், எனக்கு ஆப்பிள் வேணும்னா ஆண்டவர் செய்கிறார், அந்த ஆப்பிள் பெறுவதற்கு அந்த ஆப்பிள் அந்த விதைக்குள்ளாக வைத்திருக்கிறார். And all the man has to do is just follow the principle of sowing and reaping. அந்த மனுஷன் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? விதைப்பு மறுப்பும் என்ற விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். He sows the seed and the seed grows. அந்த விதைகளை விதைக்கிறான், அது மரமாகுகிறது and produces the fruit. All right, what if the person just hold the seed and keep on praying, God, give me an apple, give me an apple. He will never get his apple. விதையை பிடிச்சு கொண்டு அவன் விதை வளரக்கூடிய விதிமுறைகளை கடைபிடிக்காம எனக்கு ஒரு ஆப்பிளை தாரம், எனக்கு ஒரு ஆப்பிளை தாராம்னு காலம் முழுவதும் ஜெபித்தா கூட அந்த ஆப்பிளை வர கிடைக்காது. But God has placed that blessing within his seed. அந்த விதைக்குள்ளாக தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். So let me tell you, your blessings and my blessings are within the word of God. உங்க ஆசீர்வாதம் என்னோட ஆசீர்வாதம் தேவனோட வார்த்தைக்குள்ளாக இருக்கிறார். I don't have to plead. I just obey. I just do what the Bible says and the result is automatic. நான் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நான் பிடித்துக் கொண்டு அது நான் அதுக்கு ஏற்றதாக செயல்படுவேன் என்றால் அதனுடைய விளைவுகள் தானாக வரும். Right? So we look at these blessings of this man who's established in the Lord. கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்பட்ட மனிதன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான்? What are the blessings?
என்ன விதமான ஆசீர்வாதங்கள் என்று நான் பார்த்தால், ஓகே, this is what we can see. இதுதான் நாம் பார்க்கலாம். The blessings of an established heart. அதாவது சரிங்களா, ஸ்திரப்பட்ட மனிதனின் ஆசீர்வாதங்கள். Let's look at it. Okay, then the Bible says, and especially verse 6 and 8, 6 to 8, 6 இருந்து 8வது வசனம் வரைக்கும். All right, now let us look at that verse. Okay, இதைத்தான் நாம் பார்க்க போறோம். When confronted with challenges of life, வாழ்வில் சவால்களை இவன் சந்திக்கும் பொழுது, when a person is confronted with various types of challenges, பல விதமான சோதனைகளை அவன் சந்தித்து வரும் பொழுது என்ன நடக்கிறதா? All right, and this is one thing. The established heart cannot be shaken by anything. ஸ்திரப்பட்ட மனிதன் அசைக்கப்படாதிருப்பான். Just like the rock, just like the mountain that can never be moved. அசைக்கப்படாத பெரிய மலைகளை போல அவன் உறுதியான ஒரு மனிதனாக காணப்படுகிறான். He shall not be shaken or moved. All right, the righteous shall not be shaken or moved. அவன் அசைக்கப்படுவதில்லை. இதுக்கு முன்பாக நான் வாசித்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், அவன் அசைக்கப்படாதிருப்பான். அவனுடைய சந்ததி அசைக்கப்படாது. அவனுடைய சந்ததி அசைக்கப்படாது இருக்கும். He will not, his what you call generations will not be shaken. All right, that's what we read. We read in நாம் வாசித்த வசனங்களிலே என்ன வாசிக்கிறோம்? அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும்போது பயப்படாதிருப்பான். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். His heart is established. அவனுடைய இருதயம் உறுதியாக காணப்படும் என்று நான் வாசிக்கிறோம். And இதுதான் நான் வாசிக்கிறேன். A person who's established in the Lord, his heart is very, very established. He can never be moved. அவன் ஒருபோதும் அசைக்கப்படாது இருப்பான். No matter what evil challenges that he faces. அவனுக்கு வருகிற எந்த ஒரு சவாலான காரியங்களா இருந்தாலும், நெருக்கடிமான காரியங்களா இருந்தாலும், அதுல நாம் அசைக்கப்பட்டு அதுல நாம் அழிக்கப்படாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வது இந்த ஸ்திரப்பட்ட இருதயம். And we need to take steps to establish ourselves. Keep reminding ourselves, all right, our God never forsake us. என்னுடைய தேவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். My God has said, call unto me in the days of your trouble and I will answer you. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். And God says, I am your shield. நானே உனக்கு கேடகமாக இருக்கிறேன். Just like he said to Abraham. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னது போல அவர் நமக்கும் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். I am your shield. All right, I am your shelter. And David many a time says, God, you are my refuge. பல தடவைகள் தாவீது சொல்லி இருக்கிறார், தேவனே நீர் தான் எனக்கு அடைக்கலம். All these people, they've experienced the power of God's covering and protection. இவர்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பாதுகாப்பை அவர்கள் அனுபவித்தார்கள். Now let me tell you this. They could not have experienced the power of God's protection, God's covering, if they are not encountered with danger. இந்த ஒவ்வொரு மனிதர்களும் தேவனுடைய பாதுகாப்பின் சக்தி, தேவன் அவர்களை காக்கக்கூடிய சக்தியை இந்த சவால்கள் என்றால் அவர்கள் அனுபவித்திருக்க முடியாது. And the trials and the testing that they have gone through gave and opened a way for them to taste the Lord is good. He is my refuge. He is my fortress. He is my rock. அவர்கள் கடந்து சென்ற அந்த சோதனைகள், அந்த பாடுகள் அவர்களுக்கு தேவனை அனுபவிக்கக்கூடிய, ருசி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்தது. கர்த்தரின் அடைக்கலமாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு கண்மலையானவர் என்பதைக்கான. They did not just imagine and say those words. They were going through an experience and having tasted the goodness of God, they began to declare. இந்த வார்த்தைகளை அவர்கள் கற்பனை உலகத்துல தவிழ்ந்தவர்கள் எழுதவில்லை. ஆனால் வாழ்க்கையின் அனுபவத்துல கடந்து செல்லும் பொழுது அவர்கள் தத்ரூபமாக தேவனை அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் எனக்கு பாதுகாப்பு, கர்த்தர் எனக்கு கண்மலை, கர்த்தர் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி அவர்கள் அதையே நம்பி இருந்தார்கள். Let me tell you,
Do not be shaken. All right? When you go through trials, நீங்கள் பாடுகளை கடந்து செல்லும் பொழுது தயவு செய்து மனம் சோர்ந்துறாதீங்க. They are an opportunity for you to taste the goodness of God. கடந்து இந்த மாதிரி சோதனைகளை கடந்து செல்லும் பொழுது சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பார்கள். ருசிப்பார்ப்பதற்கு அந்த ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். Even the Bible says, He prepares a table in the presence of my enemy. சத்துருக்கள் மத்தியிலே, என்னுடைய பகைஞர் மத்தியிலே அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறதா இல்லையா? For me to taste the feast that God is preparing, while the enemy is preparing evil and danger and destruction for me, the Almighty God is preparing a great feast for me, a feast of victory. எதிரியானவன் எனக்கு அழிவையும் எனக்கு தீமையும் எனக்கு பாதகத்தையும் கொண்டு வருவதற்கு அவன் ஆயத்தப்படும் பொழுது என்னுடைய தேவன், நம்முடைய தேவன், உன்னுடைய தேவன், நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் அருமையான காரியத்தை ஒரு பந்தியாக ஆயத்தப்படுத்துகிறார். He is preparing a good thing. All right? He is preparing a feast so that your heart will rejoice. All right? So the moment you smell, the next time, there are dangers around. உங்களை சுத்தீரமாக ஆபத்துக்கள் வருகிறது என்று நீங்க உணரும் பொழுது, all right, raise up your spiritual antennas and look around what God is preparing. தேவன் எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை தேவன் ஆயத்தப்படுத்துகிற காரியங்களை தேடுங்க. Don't keep looking at the danger, the evil that the evil one is preparing. But look for the good thing that God is preparing, because God is always ahead of time. ஆண்டவர் எப்பொழுதுமே முன்குறித்தே செய்கிறார். The devil doesn't know everything. பிசாசுக்கு எல்லாமே தெரியாது. But God is all knowing God. நம்முடைய தேவன் சகலத்தையும் அறிந்த தேவன். All right? And He's a God that He says, He that watches over us. நம்மை காக்கிற தேவன், உறங்குவதும் இல்லை அவர். He never sleeps or slumber. He never sleeps. God is watching over us. தேவன் நம்மை எப்பொழுதுமே காத்து நடத்துகிறவர். All right. So the person who's established, he cannot be shaken. அவன் ஒருபோதும் அசம்பாவங்களை கண்டு அவன் அசைக்கப்படாதிருப்பார். David says this beautifully. All right. சங்கீதக்காரன் இதை அருமையா சொல்லி இருக்கிறார். All right. Remember, he says, 1,000 may fall on my right and on my left, yet I will fear no evil. சரிங்களா? எனது இடது பக்கம் 1000, வலது பக்கம் 10,000 விழுந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். I will not fear evil. Why? Because the Lord, என்ற கர்த்தர், hallelujah, கர்த்தருடைய கோல், the Lord is my shepherd, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஆகவே நாம் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டேன். And this is a person whose heart is established. He says, if I face danger, 10,000 on right, 1,000 on the left, yet I will not fear. இந்த பக்கம் அந்த பக்கம் ஆபத்துக்கள் நெருங்கி வருகிறவனை பார்த்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். I will let my heart rest in the Lord. என்னுடைய இருதயத்தை கர்த்தர் மேல் அமர செய்வேன். Now this is important. All right? This is important to let us rest our hearts in the Lord. கர்த்தருக்குள்ளாக நம்முடைய இருதயத்தை அமர செய்திருப்பது மிகவும் அவசியம். You may be shaken by all, but you're not shaken. You may be shaken by surroundings. Surrounding things may come to shake you, but inside you're not shaken. வெளி தோற்றத்துல எல்லாமே அசைக்கப்படாது, கொந்தளிக்கலாம், ஆனா உள்ளுக்கு நீங்கள் அமைதி இருக்கிறார். That's what we read. Remember when Jesus was going in the boat together with the disciples, suddenly there rose up a boisterous storm and waves, and all right, there was trouble in the sea. All right, and the disciples were panicking. They say, all right, we are sinking now. சீடர்கள், ஆண்டவர் சீடர்களோடு படகுல போய்கிட்டு இருக்கிறார். சரிங்க, திடீர்னு காற்றும் கடலும் எழும்புகிறது, கடல் கொந்தளிக்கிறது, அவர்கள் போகிற அந்த படகு மூழ்குவது போல் காணப்பட்டது. And what the disciples says, சீடர்கள் என்ன சொன்னாங்க? Master,
Don't you care that we are perishing? சரிங்க, இவ்வளவு நடக்குது, எப்படி நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க? The Bible said Jesus was sleeping. He was sleeping. ஆண்டவர் இயேசு அங்கு உறங்கிக் கொண்டிருந்தார் என்று நான் வாசிக்கிறேன். Right? He was so calm inside. அவர் அமைதியாக காணப்பட்டார் உள்ளது. மனசுல outside was shaking, outside was danger, but here Jesus was calmly just resting. And he rose up and he said, "Oh, you of little faith." அற்ப விசுவாசிகள் என்று அவர்கள் கடித்துக் கொண்டார். And he began to speak, "Let there be peace." சமாதானம் வருவதாக. He released that peace and suddenly the sea was at peace. அந்த சமுத்திரம் சமாதானத்துக்குள்ளார வந்தது. He was not shaken. அவர் அசைக்கப்படவில்லை. The one who was not shaken, the one who can never be shaken is inside us. அசைக்கப்பட முடியாத தேவன், எதிராலும் அசைக்கப்படாத தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார். The Bible says, right? Let us not walk by sight, but let us walk by faith. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை நடக்கிறவர்களாக காணப்படுவோம். If we walk in the Spirit, we will not fulfill the desires of the flesh. நாம் ஆவியில் நடந்தால் மாம்சத்தின் இச்சைகளை, மாம்சத்தின் விருப்பங்களை நிறைவேற்ற மாட்டோம். The flesh, the desires of the flesh want to overload us with worries and anxieties. மாம்சத்தினுடைய விருப்பம் என்ன? மாம்சம் எதை நாடுகிறது? கவலைகளினாலும் சஞ்சலத்தினாலும் நம்மை நிரப்பும்படியாக அந்த கவலையும் சஞ்சலமும் தான் மாம்சத்துக்கு தீனி. All right? Anxieties and worries are food for the flesh. Right? If we are led by the Spirit, then we will not feed the appetite of the flesh. நான் ஆவியில் நடந்தால் மாம்சத்தின் ஆசைகளை நிறைவேற்ற மாட்டோம், மாம்சத்தை தேடி போட மாட்டோம். All right? So we need to walk. And how to walk? By the Spirit. ஆவியில் நடப்பது. All right? It's to dependent on what God has said. தேவன் சொன்ன வார்த்தையின் வசனத்துல நாம் சார்ந்திருக்கும் பொழுது ஆவியில் நடக்க ஆரம்பிக்கிறோம். Because the word of God gives us strength to walk in the Spirit. தேவனுடைய வார்த்தை தான் நாம் ஆவியில தெம்பாக நடக்க பலம் கொடுக்கிறது. No Christian can ever walk steadily in the Spirit if he has not the word in him. எந்த ஒரு தேவ பிள்ளையும் சரி, ஆவியில அவன் தெம்பாக நடப்பதற்கு கர்த்தருடைய வசனம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் you will be walking, if not you will be walking in the flesh. இல்லை என்றால் நீ மாம்சத்தில் நடக்கிறவனாய் இருப்பாய். By default we will walk in the flesh. சரிங்களா? தானாகவே நம்ம மாம்சம் நடக்கிறவர்கள். That's what we happen to be. All right? That's what we need to take another birth. All right? இதனால தான் ஆவியில மறுபடியும் பிறக்கிறோம். If anybody be in Christ, is a new creature. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது மனுஷனாக இருக்கிறான். From the time that you are born as a new person, your dependency for survival is something else. நாம் மறுபடியும் பிறந்த பிறகு நாம் தொடர்ந்து அந்த புது மனிதனாக வாழ்வதற்கு நாம் சார்ந்திருக்க வேண்டிய காரியங்கள் வேற. The Bible says in Colossians, if you are risen together with Christ, then seek those things that are above. நீங்கள் கிறிஸ்துவோட கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனோட வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ள காரியத்தை தேடுங்கள். If I am raised together with Christ, இயேசுவோடு நான் மறுபடியும் பிறந்து நான் உயிரோடு எழுந்திருந்தால் இப்ப புதிய மனிதன். He that is raised together with Christ is a new creature. So the Bible said, then you seek those things above, because this is what you're going to depend on. இதில தான் நீங்க சார்ந்திருக்க போகிறீர்கள். For you to be effective on this earth, you got to be relying on the things in heaven. இந்த பூமியில நான் கனி கொடுக்கிறவர்களாக, இந்த பூமியில நான் பலமுள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்றால் நாம் மேலான காரியத்தை சார்ந்திருக்க வேண்டும். Not the things of the earth, but the things above. பூமிக்கு அடுத்த காரியங்கள் அல்ல, மேலான காரியத்தை தேடுங்கள், நாடுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். Now this is important. It's only then that we can be so strong inside, nothing can shake us. Just like David. David's heart was so established in God over the years of his walking with God, his worship of God, his communion with God. தாவீது பல ஆண்டுகளாக தேவனோடு தனித்த ஒரு மனிதனாக தனிப்பட்ட உறவிலையும் ஆண்டவரோட ஐக்கியத்திலையும்
ஆண்டவரோடு நடக்கக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டார். During those period of time, as he was leading this sheep in the wilderness, வனாந்தரத்தில் அந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது his heart was established, and God knows. That's why when Samuel went to the David's house, all right, and God told, go and anoint. சாமுவேலை தேவன் அனுப்புகிறார் தாவீதினுடைய தகப்பன் வீட்டுக்கு, ஜெஸ்ஸியின் வீட்டுக்கு. அங்க போய் அவர்கள் போய் அபிஷேகம் பண்ண அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். And you know, David and Samuel went one after the other, starting from the elder son. ஜெஸ்ஸியினுடைய மூத்த மகன்ல இருந்து சாமுவேல் போய் ஒவ்வொரு மனிதனா கிட்ட போற ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, God says, no, not this one, not this guy, not this guy. All right, and what did God says? God says, look, man looks at the face, but God looks at the heart. மனிதன் சரிங்களா முகத்தை பார்க்கிறான், கருத்துடைய இருதயத்தை பார்க்கிறான். And God was looking for what? What was God looking for? God was looking for a man whose heart was established. ஸ்திரப்பட்ட ஒரு மனிதனுடைய இருதயத்தை கருத்தர் தேடினார். And God knows the heart of David. Alright, then itself God said, this is a man after my heart. என்னுடைய இருதயத்தை கேட்டதான மனிதன் இவன். Why? That man's heart was established in God. அந்த மனிதனுடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்பட்டிருந்தது. With that established heart, when David has to meet Goliath, இந்த ஸ்திரப்பட்ட இருதயத்தின் மத்தியோடு தாவீது கோலியாத்தை சந்திக்கிறார். While Saul and all his professional soldiers were trembling right to their knee, shivering, தாவீது அந்த கோலியாத்தை சந்திக்கும் பொழுது நடக்கிறதாம். சவுலும் அவனுடைய திறமையான அந்த சோல்ஜர்ஸ் போர் வீரர்கள் எல்லாரும் நடுங்குகிறார்கள், நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். They know. But every day Goliath came and insulted, intimidated the armies of Israel, and he cursed the name of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்து இஸ்ரவேலை அவன் கேலியும் கிண்டலும் பண்ண ஆரம்பித்தான் கோலியாத். All right, everybody looking at Goliath, they were shaken. கோலியாத்தை பார்த்த ஒவ்வொருத்தரும் அங்க நடுக்கத்துக்குள்ளாக இருந்தார்கள், நடுங்கினார்கள். But now came, all right, unknown, unprofessional, untrained in war, a man, or a young man who appears in the scene. இப்பொழுது இப்படிப்பட்டதான ஒரு காட்சியின் மத்தியில சரிங்களா ஒரு தனிப்பட்ட மனிதன் இங்க தோன்றுகிறார். அவருக்கு எந்த போர் செய்கிற போர்களை போல போர் செய்கிற அந்த திறமை கிடையாது, அந்த அனுபவம் கிடையாது, போர் ஆயுதங்கள் எடுக்கவில்லை. ஆனாலும் தன்னுடைய இருதயத்துல ஸ்திரப்பட்ட மனிதனாக வந்தார். But he came as a man whose heart is established. While everybody else was shaken by what is happening outside, வெளியில நடக்கிற காரியத்தை கண்டு மற்ற எல்லாரும் நடுநடுங்கி கொண்டிருந்தார்கள். David's heart did not shake. You know why? Because his heart was established in God. தாவீது அதை கண்டு நடுங்கவில்லை. காரணம் என்ன? அவனுடைய இருதயம் கருத்திற்குள்ளாக ஸ்திரப்பட்டிருந்தது. When he met the challenger, when he met Goliath, what did he say? Goliath, you come with spears and javelins. Goliath, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னை எதிர்க்க வருகிறாய். But I'm coming in the name of the living God. இஸ்ரவேலின் தேவனுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால் உன்னை வருகிறேன். I come against you in the name of the living God of Israel. You know why he was able to say? He did not have any weapons in his hand. அவன் கையில எந்த ஆயுதம் கிடையாது. If at all he has just a little stone, okay, ஒரு சின்ன கல்லு தான் இருந்தது கையில, வேற ஒண்ணும் கிடையாது. He just picked up 5 stones. 5 கல்லுக்களை அவன் பொறுக்கி கொண்டு வந்தான். That's all he has. But let me tell you, his heart was established. And the Bible says he did not run away from Goliath. He ran toward Goliath. வேதவசனம் சொல்லுகிறது, கோலியாத்தை கண்டு அவன் ஓடவில்லை, பின்வாங்கி கோலியாத்தை நேராக எதிர்த்து ஓடினானாம். கோலியாத்தை சந்திக்க முடியாது. He tried to go as close as possible that his target, that what he has in his hand can reach him. தன்னோட கையில இருக்கிற கல் எவ்வளவு தூரம் பாயுமோ அந்த தூரத்துக்கு மட்டும் அவன் ஓடிக்கொண்டிருந்தான். His heart was not shaken. அவனோட இருதயம்
அசைக்கப்படவில்லை. Let me tell you this. Today, in this present situation, we hear many bad news. Many bad news. All right, bad things happen. All right. And when bad things happen, all right, a person whose heart is established, all right, the Bible says, Vedavasnam enna sollugirathu. This is what the Bible says. Right? Verse 7 says, he will not be afraid of evil tidings. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான். He shall not be shaken. He shall not be shaken. He will not be afraid of evil tidings. துர்ச்செய்தி வரும் பொழுது அவன் அசைக்கப்படாதிருப்பான். Now that's what it is. All right. A person whose heart is established. ஸ்திரப்பட்ட மனிதன் அவன் என்ன ஆசீர்வாதங்களை பெறுகிறான்? All right. He is not afraid of evil tidings. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படாதிருப்பான். He is not at all afraid. அவனுக்குள்ளார் அந்த பயம் என்பது கிடையாது. All right. He is so steady and so confident in the Lord. His heart is fixed in trusting the Lord. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும்படியாக அவனுடைய இருதயம் அங்கு ஸ்திரமாக உறுதிப்பட்டிருந்தது. He is so firm that even bad news, no matter how many times he hears, it will not go deeper to shake his peace in the Lord. கர்த்தருக்குள்ளாக தான் அடைந்திருக்கிற சமாதானத்தை கெடுப்பதற்கு துர்ச்செய்திகள் எவ்வளவு தான் வந்தாலும் அதை கேட்டு அவன் பயப்படாதிருப்பான். No matter how many bad things, he knows who his Lord is. தான் நம்பி இருக்கிறவர் யார் என்று அவன் அறிவான். Alright, அவனுடைய வாழ்க்கையில இவன் அறிந்த ஒரு பெரிய காரியங்கள். He will not see, alright, he will not be afraid until he sees the desires or his desires upon his enemy. தன்னுடைய எதிரிகளுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் காணுகிற வரைக்கும் அவன் தன்னுடைய இருதயத்தை அசைக்கப்படாத வைத்திருப்பான். Alright, today we hear so many bad tidings every day. ஒவ்வொரு நாளும் கெட்ட செய்திகள். There are nothing good news. By the evening we come, all right, when we read the news, especially when we read the updates, when we listen to the updates of the COVID situation in this country, and when we see the graph is going up and up, everyday new cases. ஒவ்வொரு நாளும் சரிங்களா, இந்த காலகட்டத்துல இந்த தொற்று நோய் குறித்து செய்திகளை நாம் கேள்விப்படும் பொழுது ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டு போகிறோம். Alright, it varies our hearts. It brings fear in our hearts. நம்முடைய இருதயத்துக்குள்ளார பயத்தை கொண்டு வருகிறது. Yes, that's what the Bible says. In the last days, alright, the things that we will hear, the things that we will listen, will shake our hearts. ஆண்டவர் வசனம் தான் சொல்லுகிறது, கடைசி காலத்துல நடக்கிற சம்பவங்களை குறித்து நாம் கேள்விப்பட மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகும். The hearts of man will grow weary, and this is happening now. மனிதனுடைய இருதயங்கள் அங்கு சோர்ந்து போகிறது. But Jesus said, be strong. Right? My peace I leave to you. ஆண்டு சொல்லுகிற திறன் கொள்ளுங்கள், என் சமாதானத்தை உங்களுக்குள் நான் வைத்து செல்கிறேன். Alright? The peace that the world can never give, but I give you the peace. உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். நான் உங்களுக்கு தருகிறேன். And that's what Jesus gives us the promise. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை இது. Alright? So we need to hold on to something. We need to hold on to something. நாம் ஏதோ ஒரு காரியத்தை பிடித்து கொண்டிருக்க வேண்டும் இந்த ஆபத்து காலத்துல. When we hear bad news, alright, how are we to comfort our hearts? We go to bring back and remind ourselves the promise God has given. இந்த மாதிரி கெட்ட செய்திகள் வரும் பொழுது நமக்குள்ளாக தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை நினைவு கூறுவோம். Let us remember and soak ourselves with the promises of God. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களால் நம்முடைய எண்ணங்களை கழுவு, எண்ணங்களை மூழ்கி வைப்போம். Alright, that's what the Bible says. Blessed is the person. You will remain in the state of blessing as you allow yourself to meditate. கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானம் செய்ய நாம் ஆசீர்வாதம் என்ற சோலைக்குள்ளாக என்னை வைத்து நான் காத்துக் கொள்கிறேன். Alright, I began to insulate myself
என்னை நாமே பாதுகாத்துக் கொள்ளுகிறேன். ஒரு தேவனுடைய பாதுகாப்பு என்னை சூழ்ந்து இருக்கிறார். So meditation is actually insulating myself with the word of God. கர்த்தரோட வசனத்துல தியானமா இருப்பது என்ன செய்கிறதா? என்னை பாதுகாப்பு சோலைக்குள்ளாக என்னை வைத்துக் கொள்ளுகிறேன். இதுதான். All right, and you will not be shaken, and God's word will keep your heart steady and strong. கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலமுள்ளவர்களாக திடனுள்ளவர்களாக அது காத்துக்கொண்டு நடத்த ஆரம்பிக்கிறது. And you will not be shaken in any way. நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படாதிருப்பீர்கள். So you can see the blessings of an established heart. ஒரு ஸ்திரப்பட்ட மனிதனுடைய ஆசீர்வாதங்களை பார்த்தால் there are many things are said in this particular verse. Alright, இந்த 112வது சங்கீதத்துல நிறைய காரியங்கள் இன்னும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Okay, so because when you begin to trust in the Lord, you know you will never be shaken. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்க அசைக்கப்பட மாட்டீர்கள். Alright, and the next thing that we could understand, alright, when we are confronted with the challenge of life, வாழ்க்கையின் சவால்களை நாம் சந்திக்கும் பொழுது என்ன நடக்கிறதா? Alright, the word of God becomes our anchor. தேவனுடைய வசனத்தில் நாம் நங்கூரமிடப்பட்டதாக இருக்கிறோம். Okay, for me to remain unshakable, நான் அசைக்கப்படாது இருக்க வேண்டும் என்றால் I need to anchor myself in the word. கர்த்தருடைய வார்த்தையில், கர்த்தருடைய வசனத்தில் நாம் நங்கூரம் இடப்பட்டு இருக்க வேண்டும். You know, ships they use, all right, this anchor to be steady when they come to the harbor. ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு துறைமுகத்துக்கு வரும் பொழுது கப்பல்களிலே இந்த நங்கூரத்தை கீழே இறக்குவார்கள். அது ஒரு கப்பல் அங்கே இருக்கும்படியாக, இங்கும் அங்குமாக கப்பல் அசைக்கப்படாதபடி இருக்க முடியாது. And this is the anchor. And the Bible gives us that description, all right, how we need to be anchored. While in the great ocean is very unknown, all right, thing. சமுத்திரம் என்று சொன்னால் அறியப்படாத நிறைய காரியங்கள் இருக்கிறது. But how to go steady when you have an anchor? உங்களோட வாழ்க்கையில தேவ வசனத்துக்குள்ளாக நீங்கள் நங்கூரம் இடப்பட்டு இருப்பீர்கள் என்றால், நாட்டப்பட்டு இருப்பீர்கள் என்றால் நாம் அசைக்கப்படாதிருப்போம். எந்த விதமான சவால்களும் நம்மளோட வாழ்க்கையில வராதபடிக்கு இங்கு நாம் பாதுகாப்புள்ளவர்களாக காணப்படுவோம். When we read the Bible, especially in Luke chapter 6 verse 47 and 48, லூக்கா 6ஆம் அதிகாரம் 47, 48 வசனங்களிலே காணப்படும் பொழுது நான் வாசிக்கும் பொழுது, all right, Jesus said, whosoever come to me and hears my saying and doeth them, I will show you to whom he is like. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள், சரிங்க, என்னத்திலிருந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாக இருப்பான் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். And then he began to go on and explain, like a man who built his house, he dig deep and laid foundations on a rock. ஒரு மனிதன் ஆழமாக தோன்றி தன் அஸ்திவாரத்தை கற்பாரின் மேல் வைத்தான். And he began to build the house. அப்போ அதுக்கு பிறகு வீட்டை கட்டினான். When the flood rose, அந்த வெள்ளம், மழை வந்தது, வெள்ளம் அடித்தது, வெள்ளம் பெருகிற்று. And the stream beat vehemently upon the house. அங்க இருக்கிற அலைகள், அந்த தண்ணீர் வந்து வீட்டை அதிகமாக மோதியது. But that house could not shake it. And it could not be shaken. அந்த வீடு அசைக்கப்படாதிருந்தது. Alright, for it was founded upon a rock. அந்த வீடு கற்பாறையின் மேல் தோண்டப்பட்டு கட்டப்பட்டிருப்பதனால அதை அசைக்கப்படாதிருந்தது. That's the only way for us to live. நாம் வாழ்வதற்கு அதாங்க ஒரு வழி. Alright, when a person becomes established in who he is in Christ, nothing can stop him. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்று அறிந்து அதுல அவன் ஸ்திரப்பட்ட பிறகு எதுவுமே அவனை நிறுத்த முடியாது. Nothing can stop him, nothing can slow him down, nothing can hold him back. எந்த ஒரு காரியமும் அவனை நிறுத்த முடியாது, அவனை ஸ்லோ பண்ண முடியாது, அவனை தடங்கல் செய்ய முடியாது. There is no limit to those who hear the word and determined to be doers of the word. வசனத்தை கேட்டு அதன்படி செய்வேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து நடக்குகிறவர்களை தடை பண்ணுவதற்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. Nothing can stop you. Even threat of death can never stop you. மரணத்தின் அச்சமும், மரணத்தின் மிரட்டலும், மரணத்தின் பயமும் அவர்கள் நிறுத்த முடியாது. You know why? Because they know whom they believe. The Apostle Paul was a man firmly established in God's word. Apostle Paul கர்த்தருடைய வசனத்துல மிகவும்
நாட்டப்பட்ட ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார். We read in the Bible. பைபிள்ல நாம் மறுபடியும் நாம் வாசிக்கிறோம். Alright, time after time he experienced hardship and persecution. மீண்டுமாக தன்னுடைய வாழ்க்கையில பவுல் என்பவர் சோதனைகளை கப்பல் சேதத்தையும் அவர் அடைந்தார். He was beaten, the Bible says he was beaten, he was stoned, he was a shipwreck and left for dead. அவர் கல்லால் அடிக்கப்பட்டு, சரிங்களா, அவர் அடிப்பட்டு கல்லால் அடிக்கப்பட்டு கப்பல் சேதத்துக்குள்ளாகி செத்து போயிட்டார் என்று சொல்லி அவர் நினைக்கிற அளவுக்கு காணப்பட்டார். He experienced the perils of waters. தண்ணீருக்கு சமுத்திரத்தில் நடக்கும்போது சமுத்திரத்தின் ஆபத்துகளை அவர் சந்தித்தார். He experienced the perils among the robbers and countrymen and heathens. தன்னுடைய தேசத்தார் மத்தியிலையும் கல்லர்கள் மத்தியிலையும், சரிங்களா, அவிசுவாசிகள் மத்தியிலையும் அவர் ஆபத்தை சந்தித்தார். He experienced perils in the city, in the wilderness and among false brethren. கள்ள சகோதரர்கள் மத்தியிலும் வனாந்தரத்திலையும் பட்டணத்திலையும் அவர் பலவிதமான எதிர்ப்புகளை சந்தித்தார். In all of which he calls these are light affliction. If you read the Bible, you will understand what he's telling. அந்த வேத வசனங்களை நீ வாசித்தால் அவர் சொல்லுகிற வார்த்தை நான் பொறுத்தவரை இதெல்லாம் அற்பமான பாடுகள் என்று சொல்லுகிறார். இவ்வளவு தூரம் பாடுபட்டுட்டு இதெல்லாம் அற்பம் என்று சொல்லுகிறார். This man of God could not be stopped. இந்த தேவ மனிதனை எதுவுமே நிறுத்த முடியவில்லை. He became so established in God's word that in spite of all he faced, he kept pressing forward the mark for the prize of the high calling of God in Christ Jesus. இவ்வளவு காரியங்களை அனுபவித்தோம், இவ்வளவு பாடுகள் தனக்கு எதிர்த்தோம். வேத வசனம் சொல்கிறது, சரிங்களா, கிறிஸ்துவினுடைய அழைப்பை மேலான பந்தயத்தை அடையும்படியாக ஓட்டத்தை நான் தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்கிறார். All right, and we read in Acts chapter 20 verse 24. Paul is relating. Apostle Paul தன்னுடைய பாடுகளை குறித்து பேசும்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 20:24 வாசிக்கிறார். We read important word, none of these things move me. இந்த எந்த ஒரு காரியங்களும் என்னை அசைக்கவில்லை என்று சொல்கிறார். In Romans chapter 8 verse 37, ரோமர் 8:37, he said in all these things we are more than conquerors through him that loved us. நம்மை நேசிக்கிறவர்களா நாம் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கிறவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றிலும் முற்றுமாக வெற்றி சிறக்க பண்ணுகிறார், சரிங்களா என்று சொல்லுகிறார். In 2 Corinthians chapter 2 verse 14, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல he says, now thanks be unto God which always causes us to triumph in Christ. எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். Why was he able to declare these glorious declarations, these overcomers declarations? ஜெயம் கொள்ளுகிறவர்களுடைய இந்த முழக்கத்தை பவுல் எப்படி அறிக்கை செய்ய முடிந்தது? You know why? Because the Bible, we know through the Bible, all right, Paul was rooted and he was grounded and anchored and established in the word. பவுல் கர்த்தருடைய வார்த்தையிலே அவர் நாட்டப்பட்டவராகவும் வேறு உண்டப்பட்டவராகவும் கர்த்தருடைய வார்த்தையில நங்கூரமிடப்பட்டவராகவும் கர்த்தருடைய வார்த்தையில ஸ்திரப்பட்டவராகவும் அவர் காணப்பட்டார். All right, and because of this he was not moved. இதனால அவர் அசைக்கப்படாதிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். He was not at all moved. And I want you to know today, இன்றைக்கு நீங்கள் அறிய வேண்டியது, as we have been meditating these words, Psalms 112, it has to teach us so much. நிறைய காரியங்கள் சங்கீதம் 112 நமக்கு வாசிக்கும் பொழுது காணப்படுகிறது. It's giving us the ways how we can be strong. நாம் தொடர்ந்து எப்படி பலமுள்ளவர்களாக இருப்பது என்பதை அது மீண்டுமாக வலியுறுத்தி காமிக்கிறது. The bottom line, இதனோட அடிப்படை காரியம் என்ன? In all these things, just remember this. All right, the word of God living in us is the basis for us not to be moved. நாம் அசைக்கப்படாது இருப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை, நமக்குள்ளாக வாழ்கிற கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் அடிப்படையாக காணப்படுகிறது. If you can understand it, you will love the word without any pressure, without any coercions. நீங்கள் இதை அறிந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால், இதை உணர்ந்தவர்களாக இருப்பீங்க என்றால், யாருமே நீங்க பைபிள் வாசிங்கன்னு வற்புறுத்த தேவை கிடையாது.
எந்த ஒரு வற்புறுத்தலான நீங்க வாசிக்கிறது மாட்டீங்க. You will do it by yourself because you love it. நீங்கள் தானாவே வாசிப்பீர்கள். All right. Because that's where your strength comes. Many Christians, they are all out. God strengthen me, strengthen me. ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். For you to be strengthened, God has given the word. நீ பலப்பட்டு இருப்பதற்கு தான் தேவன் வசனத்தை கொடுத்திருக்கிறார். And God says, look, I have the word. Remember when Elijah was running away, all right, because he heard what Jezebel was about to do. He ran to the brook of Kidron. Kidron ஆற்றண்டையில ஓடுகிறான். And he was waiting there. And then after that he was running. He became so tired and panicky. அவர் பயந்து, சரிங்களா, அங்க பலவீனப்பட்டார். God sent an angel. An angel prepared food and woke him up, said, you eat. தேவதூதன் அவரை தட்டி எழுப்பி சாப்பாடு ஆயத்தப்படுத்தி இதை சாப்பிடுன்னு சொல்லுகிறார். See, angel prepared the food, but the prophet need to eat to become strong. நீ போகிற பயணம் ரொம்ப தூரம். For the journey is very far away. The journey is long. And for you to arrive at your destiny, okay, the next thing that you got to know, you need this food. நீ போய் அடைய வேண்டிய இடத்தை அடையணும்னா உனக்கு இந்த சாப்பாடு தேவை அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புகிறார். See, the angel already prepared the food, but if the prophet don't eat, then he's not going to get strength. சாப்பாடு ஆயத்தமாயிடுது, தூதன் வந்து ஆயத்தப்படுத்திட்டார். ஆனா தீர்க்கதரிசி சாப்பாடை சாப்பிடலன்னா அன்பானவர்களே அவன் பலவீனமா இருப்பான். Let me tell you this. God has prepared his word. கர்த்தர் நமக்கு வசனத்தை ஆயத்தப்படுத்துகிறார். In this time of turmoil and trouble, while the people in the world, they will be overcome by anxieties and worries and so many uncertainties. There is nothing to strengthen their heart. They go to the newspaper. Newspaper always bring depressions. There is the good news. For them, there is no good news. But for a child of God, we live in the similar environment and situation circumstances. தேவ பிள்ளைகளாக நாம் அதே விதமான சூழ்நிலையில் தான் வாழுகிறோம். உலகத்தார் அவர்கள் கெட்ட செய்திகளை கேட்பார்கள், சஞ்சலம் எதெல்லாம் வரும். அவர்கள் பத்திரிகைக்கு போனா அவங்களுக்கு கெட்ட செய்தி தான் இருக்கிறது, நல்ல செய்தி கிடையாது. நல்ல செய்தி வருகிற ஒரே ஒரு இடம் தான் கர்த்தருடைய வசனம். அங்கதான் தேவ பிள்ளைகள் செல்லணும். And God's people run to the word. There we receive the good news. Every promises. கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தம். Keep reminding ourselves. Keep reminding ourselves. Let me tell you, we read so many reports now. There is this time how many people became so depressed and confused. Psychologically, they are affected. இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் பலர் மனநிலையில பாதிக்கப்பட்டிருக்கிறார். Many of them they are looking for counseling. All right? Because there's nothing else to give them the mental strength in their soul. தங்கள் ஆத்துமாவுக்கு பலத்தை கொடுப்பதற்கு உலகத்தில் எதுவுமே கிடையாது. Nothing. They can read all the books of philosophies and books of science and books of any kind. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த புஸ்தகத்தை அவர் வாசிக்கலாம். உலகத்தார் மனத்தன்பு தராது. There is only one thing that can really bring food to our soul and to our mind. Is God's living word. நம்முடைய எண்ணத்திற்கும் நம்முடைய ஆத்துமாவுக்கும் பலத்தை கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு ஆகாரம் கர்த்தருடைய வார்த்தை மட்டும். And that is available for us as a children of God. தேவ பிள்ளைகளாக இந்த வார்த்தைகள் நமக்கு தேவன் அங்கு மாறி கொடுத்திருக்கிறார். You should not be one among those numbered who say they are depressed and confused. நாங்கள் மனக்குலைச்சலாகிட்டோம், நாங்கள் குழம்பி போயிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களுடைய பட்டியலில் நீங்கள் காணப்படக்கூடாது. You are different because God has called you and me. Run to him because he has the living word to bring strength to our thinking, our thoughts and our emotions.
நம்முடைய உணர்வாற்றல், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகளுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்க தேவன் அவருடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். I do not want you to neglect the word. வசனத்தை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள், தவறிவிடாதீர்கள். You may be reading, your mind may say we are reading the same thing over and over. நம்ம ஒவ்வொரு தடவையும் அதே தானே நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் அதே சோறு தானே சாப்பிடுற? சொல்லு. சோறு சாப்பிடும் பொழுது அடுத்த சோறு எப்ப சாப்பிடணும் இப்ப டைம் போட்டல, சலிச்சு போலியே. You never got tired of eating rice. It's the same thing. But I tell you, we have more than rice. சரிங்களா? அந்த அரிசியை விட சோத்தை விட மேலான காரியங்கள் நமக்கு இருக்கிறது. It's a manna from above. நமக்காக மேலிருந்து கொடுக்கப்பட்ட மன்னா. And Jesus said is the living bread. ஆண்டவர் சொல்லுகிறார் அது ஜீவ அப்பம். You know, when we read God's word, we are feeding on Jesus. ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் ஆண்டவரை, அவரை நாம் போஷிக்கிறோம். அவரால் நாம் போஷிக்கப்படுகிறோம். Many people say, all right, you know, the woman at the was caught, she had this problem with issue of blood. சரிங்களா? பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளை குறித்து நான் வாசிக்கும் பொழுது it is described very beautifully. But she had an opportunity. She pressed through the crowd and she had an opportunity to test Jesus. If I can only touch the hem of Jesus. ஆண்டவர் உடுத்தியிருக்கிற அவருடைய வஸ்திர தொங்கலை நான் தொட்டால் போதும் என்று அவள் ஏங்கினாள். Jesus was there literally in the physical body. ஆண்டவர் இயேசு தத்துவமாக சரீரத்தில் இருந்ததனால அது இருந்தது. But today Jesus is not in that physical body. He is in the eternal body. He is in the word. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையில் இருக்கிறார். As much as she touched Jesus, the hem of Jesus, today our heart need to touch the word of God, the living word of God, for us to be made whole. நாம் பூர்ணமடைய, நாம் சுகமடைய நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ரகசியம் அவருடைய வார்த்தை. அதை மட்டும் விட்டுறாதீங்க. அதை தொடுங்க, அதை தியானிங்க, அதை நேசிங்க, அதில் அமர்ந்திருங்கள். Allow your minds, allow your hearts, allow your emotions to rest. Soak your emotions, soak your heart in the word. உங்களுடைய உணர்வுகளை தேவனுடைய வார்த்தையிலால ஊற செய்யுங்கள். எண்ணங்களை தேவனுடைய வார்த்தையில மூழ்க செய்தல் ஊரை. Then you will find the peace that passes all understanding comes over you. எல்லா அறிவுக்கும் எட்டாத தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயங்களை நிரப்புவதை நாம் பார்ப்போம். That's the only way. And God has given food to each one of you. That is how you strengthen yourself, establish yourself. தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையால் மட்டும்தான் உங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்த முடியும், உங்களை நீ கட்டி எழுப்ப முடியும். And I believe that you will continue. All right, take a look at what we have learned. நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை காரியங்களை குறித்து நீங்கள் தொடர்ந்து பார்த்து தொடர்ந்து ஆராய்ந்து பாருங்கள். Continue to seek the word, continue to go over what you have heard. நீங்கள் கேட்ட காரியங்களை மறுபடியும் கேட்டுக்காருங்கள். And I believe these recordings are also posted in the Facebook in our church Word of Life Facebook. So whenever you got time, go through that. Probably you can take some notes. All right. And while you're taking some of those notes, God will also speak to you further, which I have never spoken. All right. நான் உங்களுக்கு சொன்னாத காரியங்களை கூட கர்த்தர் அதிகமாக இதோடு சம்பந்தப்பட்ட அதிகமான காரியத்தை உங்களிடத்துல பேச முடியும். That is how you open up yourself and position yourself to meditate on God's word. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு உங்களை பக்குவப்படுத்தி வைக்கக்கூடிய நிலை அதுதாங்க. அதை நீங்க செய்ய கற்றுக்கொள்ளுங்க. All right. So with this, let us pray. ஆகவே நாம் இந்த வேளையில ஜெபிப்போம் கர்த்தரை நோக்கி. As we look to the Lord in prayer, நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். Father, I thank you for every individual this morning who have tentatively listened to your words.
இந்த காலை வேளையில மிக கவனத்தோடு உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த ஒவ்வொருத்தருக்காக நன்றி பிதாவே. And Father, I thank you because your word gives us hope, your words gives us life, your word gives us strength. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நம்பிக்கை தருகிறது, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனை தருகிறது, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பலத்தை தருகிறது. இதற்காக நன்றி. There is no other place on this planet Earth where we can find a real strength other than your word. இந்த பூமியில இந்த அண்ட சராசரத்திலும் மெய்யான பலத்தை நாங்கள் வேற எங்கும் காண முடியாது உம்முடைய வார்த்தை தவிர. And we thank you, Father, that you have given us such a privilege to have the assistance of the Holy Spirit as our teacher to guide us into all truth. எல்லா சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்தும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவராகிய என்ற போதகருக்காக நன்றி. And Lord, we once again come to you. If at all our hearts has become cold toward you, toward your word, we repent today. உம்மை குறித்தும் உம்முடைய வார்த்தை குறித்தும் ஏதோ ஒரு நிலையில எங்களுடைய அனலை நாங்கள் இழந்தவர்களாக குளிரடைந்த ஒரு நிலையில காணப்படுவோம் என்றால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. Forgive us, Lord. We want to run back because you are the issues of life. நீர்தான் ஜீவ ஊற்று. And we can never go because you have the words of life. ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது, உம்மை விட்டால் நாங்க எங்க போவோம்? Father, we thank you for reminding us the importance of your word. உம்முடைய வார்த்தையினுடைய மகத்துவத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்தியதற்காக நன்றி பிதா. We pray, Lord, that as we continue, நாங்கள் தொடர்ந்து செல்ல எங்களுக்கு கிருபையும் பலத்தையும் நீ தருவீர் என்று நம்புகிறோம். May the name of the Lord be glorified. ஆண்டவர் இயேசுவின் நாமம் எல்லா விதத்திலையுமே மகிமை அடைவதாக. In Jesus' name, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. God bless you all. கர்த்தர் உங்களை யாவரையும் இந்த வேளையில ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடத்திலும் இருந்து நீங்கள் கர்த்தரோட வார்த்தை வாரம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஓகே, never ஓகே, கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுல ஒருபோதும் நீங்கள் தவறி போகாதிருங்கள். This is important. All right. And okay, release Pastor Amos just released from the spotlight, okay, so that we can